ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் அண்ட் டுகு குட்டு கூட ரொம்ப நல்லா இருக்கிறாங்க இன்றைக்கி டுகு குட்டுவோட பர்த்டே பார்ட்டி நம்ம வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்மளோட ஃபேமிலி நிறைய கிட்ஸ் இருக்கிறாங்கல்ல நம்மளை சுற்றி ஸோ எல்லோரும் கொஞ்சம் நல்ல ஃபண்டாக என்டர்டெயின்ட்டாக இருக்கணுமே சொல்லி இந்த ஒரு பர்த்டே பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் போன வீடியோவில் வந்து நம்ம வீட்டில் செலிப்ரேட் பண்ணது பார்த்துருப்பீங்க பட் இது வந்து நம்ம வீடு பக்கத்தில் ஒரு ஸ்போர்ட்ஸ் அரீனா கிளப்பில் வந்து பர்த்டே பார்ட்டி நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் சாட்டர்டே ஈவினிங் 5:30 நம்ம ஸ்கெடியூல் பண்ணியிருந்தோம் குடுடுகுக்கு ஸ்கூல்லையும் தனித்தனி டிவிஷன்ஸில் இருக்கிறனால நிறைய செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அண்ட் நம்ம நெய்பர்ஸ் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க அதெல்லாம் பார்த்துட்டு நிறையவே நமக்கு வந்து இன்றைக்கி நிறைய கவுண்ட் வந்துச்சு பட் அதுலேயே நம்ம வந்து யார் யார் அந்த நாள் அட்டன் பண்ண முடியுமோ அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் பார்க்குறப்போ இன்றைக்கி ஒரு 50 to 60 மெம்பர்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதில் குழந்தைங்களுமே எப்படியும் ஒரு 20 to 25 கிட்ஸ் இருப்பாங்க மிச்சவங்க எல்லாருமே அடல்ட்ஸ் தான் ஸோ இந்த பர்த்டே பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேக் கட்டிங் செரமனி இருக்கும் அண்ட் நம்ம ஃபுட்டு வந்து குழந்தைங்களுக்கு பீட்சா தனியாக ஆர்டர் பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் பெரியவங்க எல்லாத்துக்கும் வெஜ் பீட்சா என்னமோ நம்ம பண்ணியிருந்தோம் இது எல்லாமே இந்த ஆர்கனைசிங் ஈவெண்ட் அவங்களே பார்த்துப்பாங்க கேக் மட்டும்தான் நாங்கள் வெளியில் இருந்துட்டு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் அதை தவிர்த்துட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பர்த்டே டெக்கரேஷன்ஸ் அது அவங்க தான் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அவங்கக்கிட்ட தான் நம்ம வெளியிலேருந்து ஃபுட் எதுவுமே அலோட் கிடையாது எக்ஸப்ட் கேக்கு அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து ட்ரிங்க்ஸ்க்காக வந்து கொஞ்சம் ஜூஸு அதுக்கப்புறம் ஃப்ரூட் மிக்சர்ஸ் கப் கேக்ஸ் இது மாதிரி நிறைய இருந்தது அண்ட் அடல்ட்ஸ்க்கு கூட பார்த்தீங்கன்னா பெப்சி கொக்கோ கோலா அதெல்லாம் வச்சுருந்தாங்க லெமனேட் இருந்தது எது வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இந்த பர்த்டே பார்ட்டியில் வந்துட்டு வெறும் கேக் கட்டிங் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து 2-3 ஈவெண்ட்ஸ் கூட பிளான் பண்ணியிருக்கிறோம் ஸோ கேக் கட்டிங் முடிச்சதுக்கப்புறம் டக்குன்னு குழந்தைங்க வந்துட்டு லேசர் டேக் அப்படிங்கிற ஒரு இடத்த தான் போகிறாங்க லேசர் வச்சுட்டு ஷூட் பண்ணி 2 டீம்ஸாக பிரிச்சிருப்பாங்க ஸோ அது விளையாடுறதுக்கு அது ஒன்று அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு 10 கார்ட்ஸ் கொடுத்துட்டு அந்த ஆர்கேட் கேம்ஸ் என்ன வேணாலும் நிறைய கேம்ஸ் இருக்கும் அதில் வின் பண்ணுறப்போ அதில் வர்ற அந்த டோக்கன்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா அதை வச்சுட்டு நம்ம கிஃப்ட் வாங்கிக்கலாம் ஸோ ஓவரால் நல்ல ஜாலியாக அவங்களுக்கும் ஃபண்டாக இருக்கும் நமக்கும் ரொம்ப ப்ரெஷராக இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஈவெண்ட் ஆர்கனைசிங் டீம்ஸ்ட்டை கொடுத்துட்டோன்னா அவங்களே பார்த்துப்பாங்க அண்ட் நம்ம வர்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவங்களோட நல்லா பேசி நம்ம என்ஜாய் பண்ணலாம் அண்ட் இந்த வருஷம் வந்து எங்கள் மாமியார் மாமனார் அவங்களும் கூட இருந்தாங்க ஸோ வி ஹேட் லாட்ஸ் ஆஃப் ஃபன் Birthday to you. Happy birthday to you. Happy birthday. Hola Aditya. Happy birthday To you. Make a wish and then blow. Make a wish, make a wish. We sing Are You One? Are you 2? Are you 3? Are you 4? Are you 5? Are you 6? Are you 7? Are you 8? Oh, my name is on here. Yeah. I didn't know. I thought you. She thought we were 900. Because you're breaking my nail. Happy birthday to me. Good job. Happy birthday, Radhya. Can I have that plate? There's the one in here. Yeah. It's cold. It's cold? Just Did he taste it? I didn't get kicked out of your money. Navia, she got kicked out for money. My sister. Looks like she sent herself. Let's do another ஆனால் அந்த பீட்சா அது கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க நமக்கு He's like trying to hold it like straight, but it's big. ஓகே போதும் Okay. அது முடிஞ்சிருச்சு இங்கே இருக்குது இதில் கூட இருக்குது என்னது சீஸ் பீட்சாவா அதில் கூட இருக்குது Twice or together? Together. Okay, you guys are make sure you spin the same way. You're gonna spin the same way? That way? Okay, you're gonna get to spin on the count of 3, okay? 1, 2, 3, go! You want to give it the other way? Give it a bigger spin. Kanad.
Got it? Good. Give a big spin. Woo! Okay, we're gonna add 300 tickets to both of your cards, okay? So just to explain how these work, you're gonna get $10. You are going to swipe and wait till the box turns green. If you want to win a prize, you're gonna want to play the games in the front, okay? And then use your tag. ரொம்ப ஃபன்னாக இருந்தது. குழந்தைங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் நமக்கு வந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு டுகுகுடு ஸ்கூலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே சூப்பர் சப்போர்ட்டிவ்ங்க. நம்ம தான் ஒரு விஷயம் எடுத்து பண்ணணும்னு இல்லை, அவங்களாவே செல்ஃபாகவே எல்லாமே பண்ணிக்கிடுவாங்க. பட் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது நம்ம கேட்டு உதவணும்னு கிடையாது. நம்ம குழந்தைங்களோட பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி அதை மாதிரி நினச்சி தான் வந்துட்டு எல்லாருமே ஈக்குவலி வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு இந்த பர்த்டே பார்ட்டி வந்துட்டு செம்ம ஃபன்னாக இருந்தது. அண்ட் எனக்கு என்னென்னா, நான் வந்துட்டு ஸ்ரீதர்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் இந்த வருஷம் சொன்னது என்னென்னா, எப்போதுமே நம்ம வீட்டில் தானே பர்த்டே பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுவோம். அது ஒரு டைப் ஆஃப் ஃபன் இருக்குங்க. ஆனால் நம்ம தலையிலே நம்ம மோர் ஆஃப் ப்ரெஷர் இல்லையா, நம்ம நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும். லைக் எல்லா வந்திருக்க குழந்தைங்க எல்லாத்தையும் நம்ம ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுட்டு வெறும் பீட்சா மட்டும் நம்ம வந்துட்டு சர்வ் பண்ண முடியாது. வேறு ஏதாச்சும் நம்ம வீட்டில் பர்த்டே பார்ட்டினா நம்ம வேறு ஏதாச்சும் மெயின் ஆன்ட்ரைஸ் அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கணும். எல்லாருக்கும் வந்துட்டு கரெக்டாக எல்லாமே சர்ப்ளஸாக இருக்குதான்னு நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ எனக்கு என்னென்னா, அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறப்ப அது ரொம்ப டயர்டாயிரும். அண்ட் ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா, ஓகே, குழந்தைங்க எல்லாருக்குமே ஈக்குவலி பிடிச்ச ஒரு விளையாட்டு, பிடிச்ச சாப்பாடு அண்ட் நல்ல ஃபன் ஃபில்டு பிளேஸாக அந்த மாதிரி இருக்கலாமேன்னு சூஸ் பண்ணி தான் நாங்கள் அது பண்ணோம். பட் ஓவரால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லா குழந்தைங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. டுகுகுடு யார் யார் எதிர்பார்த்தாங்களோ, அவங்களோட பெஸ்டீஸ் அப்படின்னு யார் யார் வருவாங்கன்னு நினச்சாங்களோ எல்லாருமே வந்திருந்தாங்க. 1-2 பேர்னால மட்டும்தான் கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ்னால வர முடியலை. பட் அதுக்கப்புறம் அவங்க கூட அடுத்த நாள் வந்து டுகுகுடு வந்து பார்த்துட்டு போனாங்க. ஸோ அதில் நாங்கள் வந்துட்டு சூப்பர் ஹாப்பி. ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பர்த்டே கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த லேசர் டேக் கேம். குழந்தைங்க எல்லாம் இங்கே வந்துட்டு ரெட் அண்ட் ப்ளூ டீமில் ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெட் டீம் வந்துட்டு ப்ளூ டீமாக வந்து லேசர் டேக் வச்சு ஷூட் பண்ணணும். யார் வின் பண்ணுறாங்க, எத்தனை நம்பர் ஆஃப் வின்னர்ஸ் இருக்கிறாங்கன்னு ஃபைனலாக எந்த டீம் வந்துட்டு வின் பண்ணாங்கங்கிறது தான். இதுவுமே நல்ல ஜாலியாக இருக்கும். உள்ளாடி வந்துட்டு இங்கேயும் மேலே பேரண்ட்ஸ் எல்லோரும் மாற்றி நீ அவனை ஷூட் பண்ணு இவனை ஷூட் பண்ணுன்னாங்க. நல்ல ஜாலியாக இருந்துச்சு. ஒரு சில பேருக்கு இது ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். பட் நாங்கள் இது வந்து 2-3 வாட்டி வந்திருக்கிறோம். நல்ல ஃபன்ஃபில்டாக இருக்கும். அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் நாங்கள் என்ன பண்ணோன்னு இருக்கோம். ஸோ மோர் ஆஃப் கேர்ள்ஸ் ஸ்ட்ரென்த்து தான் இருந்தாங்க. பசங்க ஒரு 2-3 பசங்க தான். ஸோ கேர்ள்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி அந்த கேர்லி ஸ்டஃப்ஸ் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்னென்னா அந்த ஹேர் கிளிப்பு, அந்த ஃபேக் நெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து பேண்ட்ஸு, திருப்பி வந்துட்டு இயரிங் செயின் செட்டு, அப்புறம் ஹேர் பேண்ட்ஸு கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அந்த ஹேர் பேண்ட்ஸ் அது மாதிரி வாங்கினோம். பசங்களுக்கு வந்துட்டு கேம்ஸ் மாதிரி இருக்கிற ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவுமே எல்லா குழந்தைங்களுக்குமே பிடிச்சது. நான் கொஞ்சம் அடிஷ்னலாக தான் நான் இங்கே கொண்டு வந்திருந்தேன். ஏன்னா ஒரு குழந்தை மட்டும் வர மாட்டாங்க. அந்த குழந்தையோட வீட்லேயே வந்து அவங்களோட தம்பியோ தங்கச்சியோ இருக்கலாம், இல்லாட்டா அவங்க கசின்ஸ் யாராவது இருக்கலாம். அந்த மாதிரி கூட 1-2 பேர் வந்திருந்தாங்களா. ஸோ அதனால் தேவைப்படும்னு சொல்லிட்டு நான் அடிஷ்னலாகவே பேக்ஸ் எல்லாமே நான் கொண்டு வந்தேன். எல்லாருக்குமே கரெக்டாகவே போச்சு. அண்ட் நான் வந்து யூடியூப் ஷார்ட்ஸில் டுகுகுடுவோட பர்த்டே போஸ்ட் பண்ணியிருந்தப்போ நிறைய பேர் நான் போட்டிருந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டீங்க. எனக்கு வந்து இப்போ இல்லை, இது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீபாவளிக்கு அம்மா வந்து நாகர்கோவில் போத்தீஸ்லேருந்து எனக்கு அது வாங்கி அனுப்புனாங்க. பர்த்டே அன்னைக்கு என்னமோ நான் ஒரு நாள் போட்டது தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நான் அந்த ட்ரெஸ் போட்டேன். ஸோ கேட்டவங்களுக்கு போத்தீஸில். பட் இப்போ ஸ்டாக்கில் இருக்குதான்னு எனக்கு தெரியாது. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கின ட்ரெஸ் இதுதான். ஸோ எஸ், இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் பர்த்டே பார்ட்டி. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு எவ்வளவு தேங்க்யூ சொன்னாலும் பத்தாதுங்க. இன்ஸ்டாவில் இருக்கட்டும், இல்லாட்டா இமெயில்ஸ்லையா, இல்லைனா யூடியூப்லையா இருக்கட்டும், நீங்கள் வந்து கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட் நிறைய எஸ்பெஷலி டுகுகுடுவுக்கு பர்த்டேயோ இல்லை டுகுகுடுவை வந்து ஏதாச்சும் அவங்கள வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணணுமா, இல்லை பர்த்டேஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே விஷஸ் சொல்லணுமா, 1-2 கமெண்ட்ஸ் கிடையாது, அவ்வளோ கமெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. திஸ் ரியலி மீன்ஸ் அ லாட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்க எல்லாரும் மீட் பண்ணுறேன். பாய்.